Okay, so good evening everyone. Welcome to the day 14 of our UGC NET paper 1 class. Today again we are going to recall or re-go through the second day of letter series. நேற்று நம்ம பார்த்ததோடைய மீதி டைப்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவிங் ஆன். ஸோ அந்த நேற்று கொஞ்சம் பேர் வரல, ஸோ ஐ ஹவ் கெப்ட் த ஸ்லைட்ஸ் ஜஸ்ட் ரீகாலிங். So letter series என்றது a logical grouping of letters from the English alphabet. நம்ம particularly அதை பற்றி தான் பேசுகிறோம். So from the English alphabet in a predetermined sequence. So then இது a series of letters, group of letters or combinations or இதில் வந்து இந்த செக்ஷனில் கொடுக்கும். இப்போ நம்ம லெட்டர்ஸ் பற்றி பேசுறதுனால so each letter could be called as a term. So term is the name given to each group or a single element. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து தே ஃபாலோ ஏ ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன். இதுதான் வந்து லெட்டர் சீரீஸ். டைப்ஸில் ஆக்சுவலி நான் நேற்று சொன்ன மாதிரி டைப்ஸ்ன்றதுக்கு பதிலாக கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதை வந்து எல்லாமே நீங்கள் இதோட எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே இன்டர்சேஞ்சபிள் மாதிரி தான். அதனால தான் டைப்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு சிங்கிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அதுக்கு மேலே அது வந்து வராது. வேரஸ் வந்து கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இன்டர்சேஞ்சபிள். நான் நேற்று சொன்ன இது மாதிரி ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங், ஸோ ஸ்ட்ராட்டா. ஸோ இதில் குவான்டிட்டி ஒரு ஸ்ட்ராட்டா, பேட்டர்ன் ஒரு ஸ்ட்ராட்டா, எலிமெண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டா. ஸோ நேற்று நம்ம குவான்டிட்டியில் இந்த 4 டைப்ஸ் பார்த்தோம், பேட்டர்னில் இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம், கண்டினியூஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வாட் எவர் அவைலபிள், ஸோ வி வில் கோ த்ரூ தட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆல்டர்னேட்டிங் சீரீஸ். ஸோ நம்ம நேரத்தே வந்து அந்த 1 லெட்டர் 2 லெட்டர் பாலி லெட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். சிம்பிள், ஒரு லெட்டருக்கும் உள்ள பேட்டர்ன் வந்து ஆல்டர்னேட் ஆகும் பிட்வீன் 2 or more செட்ஸ் வித் இன் த சீரீஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஆல்டர்னேட் பிட்வீன் 2 or more செட்ஸ் இன் த சீரீஸ். So letters getting alternated between 2 or more sets within the series. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ABCD இருக்கு. So ABCD இருக்கு. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா CDE. ஸோ அந்த சேஞ்சஸ் இருக்குது. அப்ப இதுல வந்து நம்ம அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏபிசிடி, ஸோ செகண்ட் ஆப்வியஸா இ தான். இப்போ இதுல நான் நேற்று சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் சால்வ் பண்ணும்போது நீங்க ஈன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்வியஸா ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் CDEFG, ஸோ ஜின்னு எடுக்கும்போது அகைன் 2 ஆப்ஷன் தான் வருது, இதை ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தான் ஹெச்ஆ ஐ, ஸோ EFGH, ஹெச் ஆல்ரெடி வந்துட்டதுனால இங்க ஹெச் வராது, ஐ. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஃப்ரண்ட்ல இருந்து சால்வ் பண்ணாம ரிவர்ஸ் ஆர்டர்ல மட்டும் 3rd லெட்டர்ல இருந்து சால்வ் பண்றீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க பார்க்கலாம் இதுல வந்து ஹெச் இருக்குதா. ஸோ ஹெச் ஆப்ஷன் வராது, ஆப்வியஸா இது ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணீங்கன்னா இ ஆப்ஷன் தான் வரும். ஸோ இந்த ரெண்டுத்துல இ ஆப்ஷன் இருக்கிறது இது மட்டும் தான். ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க செகண்ட் லெட்டர் சால்வ் பண்ணாம இந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க, எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தா உங்களுக்கு ஆன்சர் சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். So this is the alternating series. Next, arithmetic progression. So இதுவும் இதுக்கு அடுத்ததும் வந்து formula based. So many of you might have heard about this thing, arithmetic progression, and next one is geometric progression, like this one. So here arithmetic progression அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா arithmetic, so plus minus தான் arithmetic. Actually multiplication and division also comes under this thing. Still உங்களுக்கு வந்து பெரும்பாலும் arithmeticனா addition and subtraction தான் preference கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு சீரீஸ்ல ஆர் ஒரு சீக்வன்ஸ்ல if the difference values get changed by either subtraction or multiplication, ஒரு continuous pattern follow ஆகுது அப்படின்னா then that type of series is known as arithmetic progression. So இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, letter series based on arithmetic progression
involve patterns where the alphabetic position of each letter increases or decreases by a fixed number. ஸோ இங்க வந்து சப்போஸ் 1 அப்படின்னு டிஃபரன்ஸ்னா எல்லாத்துலயும் 1 தான் இருக்கும், இல்ல 3 அப்படின்னா எல்லாத்துலயும் 3 தான் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து மாறாது பிட்வீன் த ஃபர்ஸ்ட் 2 terms and the second 2 terms. அந்த டிஃபரன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 days பேக் வந்து வசந்தி மேம் சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிள் அவங்க பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா 2-4 2-4 2-4 அவங்க இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஜம்ப் இருக்காது, 2-4 அப்படின்னு போகாது. that would be 2 2 தான் கம்ப்ளீட்டா இருக்கும், 4 4 தான் கம்ப்ளீட்டா இருக்கும். so that is known as arithmetic progression. இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, it could be either increase or decrease. so there is a possibility for both of the things. இதுக்கு actually generally ஒரு term. so common difference எப்படி கண்டுபிடிக்கிறது? second term minus first term, third term minus second term. so அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப இதை nth term நான் எனக்கு ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எந்த டேர்ம், அதாவது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல 1 2 3 4 இது வந்து 4th. சோ எனக்கு 5th டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போகும்போது இங்க n-க்கு பதிலா 5 போட்டுக்கணும். சோ a5 ஈக்குவல் டு a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ n வந்து நம்ம இப்ப 5 இங்க போட்டோம். சோ 5 minus 1 அப்ப 4 இன்ட்டு d வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது? 1 இருக்குதுன்னா ஸோ 4 போட்டு இப்போ ஏ வந்து என்ன டேர்மோ அதை வச்சு மல்டிப்ளை பண்றது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இது வந்து நம்பர்ஸ் மாதிரி தானே இருக்கு, எப்படி நம்ம ஆல்பபெட்டுக்கு அப்ளை ஆகும்னா நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட்ல இந்த ஒன்னுத்துக்கும் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஏனா ஆல்பபெட் நம்பர் 1, சினா ஆல்பபெட் நம்பர் 3. ஸோ அந்த பேசிஸ்ல அந்த வேல்யூவை நீங்க இங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதுல ஏ வந்து 1 அப்படின்னும் போது உங்களுக்கு எனக்கு வந்து இப்போ எத்தனாவது டேர்ம்? 5th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா 5th டேர்முக்கு இங்க நான் போட்டேன்னா 4 minus 1, ஐ மீன் 5 minus 1 that is 4. ஸோ 4th டேர்ம் ஜி. ஜியோட வேல்யூ என்ன? இங்க வந்து ஜி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி வந்து 7 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் இப்போ வந்து 7 minus 5 2, 5 minus 3 2, அப்போ 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு இதை வந்து இப்ப ஃபர்ஸ்ட் 4ன்னு வச்சா நீங்க சால்வ் பண்ணுங்க. இப்ப ஏன்னா நம்ம 5th டேர்ம் தானே இது பண்றோம். ஸோ n தான் இங்க மைனஸ் பண்றோம். ஸோ 5 minus 1 4. ஸோ 4 இன்ட்டு டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ 4 2s are 8. 8 இங்க வந்து பிளஸ் இங்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் இஸ் 1. ஸோ 8 plus 1 9. ஸோ 9th டேர்ம் என்ன? தட் இஸ் ஐ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஸோ GHI நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கிப் வருது. ஸோ ஐ இங்க வந்துடும். அதே மாதிரி தான் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதே மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா தென் யூ வில் கெட் த ஆன்சர் as IR. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து +2 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, செகண்ட் லெட்டர் -2 டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அப்ப அப்படின்னும் போது அது எந்த ஆல்பபெட் அப்படின்னு சொல்லி இதுல போடுறாங்க. அதுதான் இதுல வந்து விஷயம். ஸோ திஸ் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ அப்ப நெக்ஸ்ட் இஸ் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா என்னன்னா அதை விட ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ். நம்ம வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் would be fixed, but here difference would be changing. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க? it is a sequence of numbers in which each term after the first is found by multiplying the previous one by a fixed non-zero number called the common ratio. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஆர் தான் காமன் ரேஷியோ. அப்ப உங்களுக்கு சிம்பிளா இங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் சச் திங். ஸ்டில் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் ஐ எம் ஸ்டேட்டிங் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இது மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ப்ரிஃபரன்ஸ் would be given to multiplication and division. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நியூமெரிக்கல் சீரீஸ்ல நம்பர் சீரீஸ்ல பார்த்த ப்ராப்ளங்கள்ல நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே இட் குட் கம் அண்டர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது வந்து அது ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபி, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இஸ் ஜிபி. ஸோ இப்போ இதோடைய அந்த ஃபார்முலா காமனா பாத்தீங்கன்னா ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இப்ப அதுல வந்த மாதிரி 1A அப்படின்னு வச்சுட்டா AR. நெக்ஸ்ட் வந்து இந்த AR வந்து என்ன இதுல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இங்க கொஸ்டின் பாருங்க, ABDHP. ஸோ A வந்து 1, B வந்து 2, D வந்து 4, H வந்து 8. ஸோ
பி வந்து 16. அப்ப அடுத்து வந்து 32 தான் வரணும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் டோட்டலா 26 தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது 32 - 26 அகைன் நான் எனக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறதுல அப்ப 6th லெட்டர் எஃப். ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிறது தெரியும் 1. ஸோ 1 வந்து ஆர் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 ஆர் 1 × 2 அப்படின்னு போட்டீங்கன்னா that is answer 2. so second alphabet B. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2² that is 4. so 4 × 1 D. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இயங்கும். ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்படுற எல்லா வகையான நம்பர் சீரீஸ் அண்ட் நியூமெரிக்கல் letter series, everything comes or falls under either of these two categories. One would be arithmetic progression or it would be geometric progression. Very rare cases தான் வந்து, பட் உங்களுக்கு இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்துல வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போயிட்டோம். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் பார்த்து முடிச்சாச்சு. பேஸ்ட் ஆன் பேட்டர்ன்ல ஆல்டர்னேட் ஆகிறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஆக்சுவலி இந்த ஆல்பபெட்டும் கண்டினியூஸ் தவிர்த்து ஆல்பபெட்டிக்கலும் நம்மளுக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வரலாம், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லயும் வரலாம். ஏன்னா அதுவுமே ஒரு சர்டன் சீரீஸ் தான் ஃபாலோ பண்ணுது. பட் என்ன மைனர் டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ல, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 32க்கு அப்புறம், அதாவது 32 வந்து 2⁵, அது வந்து டோட்டல் ஆல்பபெட்ஸே ஓவர்டேக் பண்ணி போறதுனால we are differencing. so 32 - 26 6 அப்படின்னு அகைன் நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ஆல்பபெட்ஸுக்கு நம்ம வரோம். பட் அந்த நார்மல் ஆல்பபெட்ல அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. in some rare cases that might also appear. still most of the problem would fit in a single alphabet cycle. so அப்படின்னும் போது அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா alphabetical, continuous, alternating நம்ம பார்த்தாச்சு, arithmetic, geometric. now based on elementsல alphabets as well as mixed. so mixedனா alpha numerals, alphabet இருக்கும், numerals இருக்கும். so அதுதான் இப்ப பார்க்க போறோம். alphabet சீரிஸ்ல பாத்தீங்கன்னா only alphabets would be present. அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா either it would be reverse order, skipping letters or alphabetical order, anything. so நேத்து நம்ம பார்த்த அந்த இஜே அந்த ஃபார்மேட் இருக்கு இல்லைங்க, அதுவோ அல்லது விக்யூஎல் அந்த ஃபார்மேட்டோ எது வேணா இதெல்லாம் அப்ளை ஆகலாம். பட் தட் வுட் ஸ்ட்ரிக்ட்லி கன்ஃபைன் டு த ஆல்பபெட்ஸ் ஒன்லி, ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் ஒன்லி. ஸோ இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு M, Z or T. ஸோ இப்போ இதுல பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, தேர்ட் லெட்டர் ஆஃப் த இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ABC, BCக்கு அப்புறம் D தேர்ட் லெட்டர், EFக்கு அப்புறம் G தேர்ட் லெட்டர், HIக்கு அப்புறம் J தேர்ட் லெட்டர், அப்ப KLக்கு அப்புறம் M தான் தேர்ட் லெட்டர். ஸோ M இஸ் த ஆன்சர். அதுதான் இங்க மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ இதுதான் ஆல்பபெட் சீரிஸ். அப்ப மிக்சடு சீரிஸ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளுக்கு வந்து கேட்க அகைன் நான் நேற்று கிளாஸ்ல சொன்னேன், இன்னைக்கு திருப்பி ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு இந்த டைப்ஸ் வந்து சொல்றதுக்கான காரணம் எக்ஸாக்டா இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு எக்ஸாம்ல வராமலையும் போகலாம். there is a possibility that this kind of pattern might not appear. still இந்த டைப் ஆஃப் இது வந்து நீங்க ஒரு ரேண்டமா பாத்தீங்கன்னா ஒரு கோடிங் மாதிரி இருக்கும். சோ இந்த நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் கோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல this kind of pattern might appear. so நீங்க இதுக்கு ஒரு இதுக்கு ப்ராப்பரா படிச்சிட்டீங்கன்னாவே டிஃபால்ட்டா you are learning or reading for the next topic also. அதனால ஒரு டாபிக் தெளிவா இதுவாயிதாங்க. சோ இப்போ இதுல நம்ம ஆல்பபெட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிக்சடு சீரிஸ். இப்போ இதுல வந்து ஆல்பா நியூமரிக். so the series is primarily based on mix of letters and numerals. அப்ப இப்ப இந்த இதுல கொடுத்துருக்கிறது பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வருது. so P3C R5 அப்படின்னும் போது இப்ப இதுல நல்லா நோட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி PQR ST ஒரு லெட்டர் ஸ்கிப் ஆகுது. அப்ப VWX, so X தான் இங்க வரும் ஃபர்ஸ்ட். அப்ப இதுல டோட்டலாவே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் X இருக்குது, நீங்க ஸ்ட்ரெயிட்டா அதை எழுதிடலாம். நீங்க மற்றது சால்வ் பண்ணணும், அது புரியணும், கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுதான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஸோ ஒரு சீக்வன்ஸை எடுக்கும் போது நீங்க சால்வ் பண்ணும் போது ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்க.
ஆப்ஷன்ல வருது, அது ஒண்ணுதான் இருக்குது, உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணது கரெக்ட்னு நம்பிக்கைனா தாராளமா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு நீங்க மூவ் ஆயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேட்டர்ன் எப்படி வந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமோ இல்லை ட்ரை பண்ண அவசியமே இல்லை. ஸ்டில் இப்போ இந்த இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ PRTV எல்லாமே +2 வரதுனால விக்கு அப்புறம் +2 வந்து எக்ஸ், அடுத்து 3 5 8 அப்படின்னு +2 இங்க பாருங்க, +2 +3 +4 +5. அப்ப 12க்கு அப்புறம் ஆப்வியஸா +5 வரதுனால 17. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 3 வரது +3. ஸோ தட் இஸ் CFIL தென் O. அப்ப இந்த ஆன்சர் தான் X17O. ஸோ இதுதான் வந்து மிக்சடு சீரிஸ், ஆல்பா நியூமெரிக்ல உள்ள மிக்சடு சீரிஸ். அதனால வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். ஆக்சுவலி ஆல்பபெட் சீரிஸை விட உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து மிக்சடு சீரிஸ் வரும். ஸோ இந்த டோட்டல் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லெட்டர்ட் பாலிலெட்டர்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் அண்ட் இதுல வந்து மிக்சட் நியூமரல்ஸ். இதுதான் வந்து எக்ஸாமுக்கு நம்மளுக்கு யூஜிசி நெட்ல ப்ரிஃபரன்ஸ் would be given. ஸோ அந்த இது வந்து நம்ம இது பார்க்க போறோம். ஸோ இவ்வளவுதான் இதுல கண்டென்ட். அவ்வளவுதான், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.